Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான கொள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா 1/4 கப் கொள்ளு எடுத்துர்க்கேன், 6 வத்தல் எடுத்துர்க்கேன், சின்ன துண்டு புளி, ஒரு 5 பூண்டு பல் எடுத்துர்க்கேங்க. இப்போ வெறும் வாணலில நம்ம எடுத்து வச்சிருக்க கொள்ளை சேர்த்துக்கலாம். கொள்ளு வந்து எண்ணெயெல்லாம் சேர்த்து வறுக்க கூடாதுங்க. வெறும் கடாயில தான் சேர்த்து வறுத்துக்கணும். மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. ஹைல வச்சீங்கன்னா கருத்துடும். மிதமான தீயில வச்சாதான் கரெக்டான அளவு நம்மளுக்கு வறுபட்டு வரும். நம்ம சேனல்ல பருப்பு துவையல் ரெசிபி போட்டுருக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இதுவரைக்கும் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த கொள்ளு துவையல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மணமா இருக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொள்ளு வறுபட்டுருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இதை இப்போ வந்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இந்த துவையல் வந்து வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு கூட இந்த துவையல் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம மற்ற பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 வத்தல் கூட சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா கருக்கிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு அதிகமாக பிடிக்கல அப்படின்னா ஒரு துண்டு பூண்டு கூட போட்டுக்கலாங்க. நிறைய சேர்க்க வேண்டியதில்லை. துவையலுக்கு வந்து உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூடவே இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் குறைன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த துவையல். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.